அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் இருதயம் கலங்கி போகிற ஒரு சில காரியங்களை குறித்து என்னை யோசிக்க செய்தார். அதிலே விசேஷமாய் வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது கடந்து போன பாதை அது மிக கொடிய பாதை. அவர் யாருக்கும் பெரிதா எந்த தீதும் செய்ய நினைக்கவில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்த நாள் முதல் கடைசி மட்டும் வேதனைகளையும் கலக்கத்தையும் அதிகமாய் அனுபவித்தவர் என்பதை அநேக ஆதாரங்கள் மூலமாக நாம் கண்டு கொள்ள முடியும். அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் அதற்கு பிறகும் கூட அவர் பல இடங்களிலே அலைந்து திரிகிறவராக, தன்னுடைய உயிர் தப்பினால் போதும் என்று சொல்லி ஒரு தெள்ளு பூச்சியை போல அவரை பின்தொடர்ந்து அவரை கொல்ல நினைத்து அவருடைய சொந்த மாமனார், அவருடைய சொந்த மகன் என்று சொல்லி ஒவ்வொருவராய் இவரை துரத்தவும் இவரை பாடுகளுக்குட்படுத்தவும் ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அப்படியாக ஒரு முறை இந்த தாவீது தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உயிர் தப்ப ஓடுகிற வேளையிலே எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஒரு மனுஷன் வருகிறான். அவனுடைய பெயர் சீமேயி. இந்த சீமேயி வந்து தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி நிந்தனையாக பேசுகிறான். சவுலுடைய இடத்திலே ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட நீர் சபிக்கப்பட்டிருப்பீராக, இரத்த பிரியனான மனுஷனே, நீ ஓடிப்போ, நீ தொலைந்து போ என்று சொல்லி இவரை அதிகமாக இகழ்ந்து பேசுகிறதை தாங்கக்கூடாதபடி இவரோடு கூட நடந்து போன வேதம் சொல்லுகிறது. இந்த தாவீதோடு கூட ரெண்டு புறத்திலும், வலது புறத்திலும் இடது புறத்திலும் பலசாலிகளான மனுஷர்களும் இவருடைய சகல ஜனங்களும் இவரோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார்களாம். அந்த நேரத்திலே தான் தூரமாக ஒருவன் நின்று கொண்டு இகழ்ந்து பேசுகிறான். ஒரு மனுஷனாக தனிமையிலே நின்று அவ்வளவு தைரியமாக இந்த பலசாலிகள் இருக்கிறதை குறித்து கூட அவன் கலங்காதபடி அவ்வளவு அதிகமாக இகழ்ந்து பேசுகிறான். நீ சபிக்கப்பட்டிருப்பாயாக, நீ இரத்த பிரியனான மனுஷன், நீ கொலைபாதகன் என்று சொல்லி இந்த எந்த பாவமும் அறியாத தாவீதை அவ்வளவு அதிகமாக இகழ்ந்து பேசுகிறான். இதை கேட்ட மாத்திரத்திலே இவர்களோடு கூட இருந்த, இந்த தாவீதோடு கூட இருந்தவர்களுக்கு சற்று கோபம் வந்தது. ஐயா, நீர் ஒரு வார்த்தை சொல்லுவீரானால் அவனை நாங்கள் இதே இடத்திலே வெட்டி போட்டு விடுவோம் என்று சொல்லி சொன்னபோது இந்த தாவீதுடைய பதில் என்னவாக இருந்தது? அவர் தன்னுடைய நீதியை காத்து கொண்டார் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஆதாரம். அவர் சொன்னார், ஒருவேளை இந்த நேரத்திலே ஆண்டவர் இதை எனக்கு அனுமதித்திருப்பாரே ஆனால் அவனை கேள்வி கேட்பதற்கு நாம் யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் இந்த நிந்தனையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று எனக்கென்று குறித்திருப்பார். ஆனால் நாம் யார் அவனை போய் கேள்வி கேட்பதற்கு? அவன் சபிக்கட்டும், அதை நிச்சயமாக என் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக முடிய செய்வார் என்று சொல்ல முடிந்தது இவராலே. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! ஆகவேதான் இந்த குறிப்பிட்ட மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எங்கும் உண்மையுள்ள மனுஷன், எங்கும் உண்மையுள்ள மனுஷன். ஆண்டவர் இவரை நன்றியுள்ள மனுஷனாக, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக கண்டதினாலே தான் அவருடைய வயோதிப காலத்திலே, அவர் தன்னுடைய மரணத்தை அனுபவிக்கிற வேளையிலே அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டது? ஐஸ்வர்யம் இருந்தது, கனம் இருந்தது, சகல மகிமையோடு கூட அவர் பரத்துக்கு ஆண்டவரிடத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நாம கடந்து போகிற பாதை மிக கொடிய பாதையாக இருக்கும். யாருக்கும் எந்த தீதும் நினையாத எனக்கா இது நடந்தது? ஏன் எனக்கு இதெல்லாம் சம்பவிக்கிறது? மற்றவர்கள் பேசுகிற அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நான் ஆளாகிறேனே, நான் என்ன செய்தேன்? அப்படி அவர்களுக்கு நான் எந்த கேடும் செய்யவில்லையே, ஏன் எனக்கு இந்த நிந்தனையான பேச்சு என்று சொல்லி கேள்வி கேட்டு கொண்டவர்களாக இந்த இடத்திலே நீங்கள் வந்திருப்பீர்களானால் இந்த தாவீதின் சம்பவத்தை வைத்து நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல முடியும். நீதிமான்களுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! தீது அறியாதவர்களுக்கு இப்படிப்பட்ட பாடுகள், மற்றவர்களுடைய ஏளன பேச்சுகள், மற்றவர்களுடைய நிந்தனையான பேச்சுகள் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை. நாம் வாசிக்க கேட்போமா? ஏசாயா 51 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. மனுஷனின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். காரணம் என்ன? நம்ம என்ன ஒரு அறிமுகம் வைத்து ஆண்டவர் அழைக்கிறார்? நீதியை அறிந்தவர்களே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீதியை அறிந்தவர்களுக்கு மனுஷனுடைய தூஷணம் ஏற்படுகிறது ஆண்டவர் நியமித்த கட்டளை என்பதை இது நிமித்தமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு மற்றவர்களுடைய நிந்தனையான பேச்சு நம்முடைய காதுகளிலே படும்போது அதை பொறுத்து கொள்ள முடியாதபடி நம்முடைய இருதயம் நம்ம எங்கேயோ கொண்டு போய் விடுகிறது, நம்மை அலைய விட்டு விடுகிறது. என்ன செய்வதென்று அறியாதவரை ஒரு ஒரு இருளிலே நாம் நடந்து போகிறது போல, ஏன் இது எனக்கு சம்பவித்தது, நான் என்ன அப்படி செய்து விட்டேன், நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்று அனுதினமும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதியை அறிந்த ஜனம். ஹல்லேலூயா. இந்த அறிந்த என்பதற்கு ஒரு விசேஷத்த ஒரு மீனிங் அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அறிந்த என்று பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். அவளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியானாள் என்று சொல்லப்பட்டிருக்கும் அநேக இடங்களிலே. அறிதல் என்பது ஒன்றோடு கலப்பது, உயிரோடு கலப்பது. நாம் நீதியை அறிந்த ஜனம். ஹல்லேலூயா. அப்படியானா நீதியிலே நாம் ஊறி போன ஜனம். ஆகவேதான் மனுஷனுடைய தூஷணங்களுக்கு நாம் ஆளாகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது மனுஷர்களுடைய தூஷணங்களும் நிந்தனைகளும் நம்முடைய இருதயத்தை பிளந்து போடும்போது என்ன செய்வதென்று அறியாதபடி நாம் திகைத்து நிற்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. வாசிப்போம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஹல்லேலூயா. எவராலும் எடுத்து போட முடியாத ஒரு சந்தோஷத்தை நிலையாக உங்களை நான் வைக்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்திலோ நீங்கள் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். இதை உவமையாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்ப வேதனை அடையும் போது அந்த வேதனை மிகுதியினாலே அதிகமான துக்கத்திற்குள்ளே போகிறாள், அதிகமான வேதனை அனுபவிக்கிறாள். ஆனால் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அந்த மாத்திரத்திலே அந்த துக்கத்தை என்றும் நினையாதபடிக்கு அந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்து விட்டேனே என்கிற ஒரு பேர் ஆனந்தத்திற்குள்ளே அவள் செல்லுகிறாளே. அதுபோலதான் என்று சொல்லிதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் கர்ப்ப வேதனை அடைந்திருக்கிறீர்கள், நீங்கள் பயங்கரமான துக்கத்திற்குள்ளே இருக்கிறீர்கள். அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லையே, நான் எப்படி இதிலிருந்து வெளியிலே வருவேன் என்று சொல்லி நீங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை சந்திக்க வருகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் உங்களை சந்திப்பேன், நான் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்களுடைய இருதயம் யாரும் எடுத்து போடக்கூடாத சந்தோஷத்தினாலே நிறையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்கு அந்த சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். அதுவே நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்கட்டும். நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன இதே வார்த்தையை ஒரு பரிசுத்தவானிடத்திலே ஆண்டவர் சொல்லி தைரியப்படுத்துகிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திகையாதே, நீ கலங்காதே, பலன் கொண்டு திட மனதாயிரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இங்கே இந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட கலக்கம் என்ன, திகில் என்ன?
இவ்வளோ நாட்களும் தங்களை தைரியமாய் முன்னடத்தி சென்ற தலைவர் மரித்து போனார். இனி தலைவன் இல்லை என்கிற நிலைக்கு இந்த ஜனங்கள் ஆளான போது, இத்தனை லட்சம் ஜனங்களை வழிநடத்துகிற பொறுப்பு இவருடைய கரங்களிலே வந்தபோது அதை தாங்கிக் கொள்ளுகிறதற்கு இவரால் முடியாதிருந்தது. இவர் பயந்து போனார், திகைத்து போனார். இவருடைய கலக்கம் இவரை பிடித்தது. ஐயோ, இது முரட்டாட்டமான ஜனமாயிற்றே, இது செவி கொடுக்காத ஜனமாயிற்றே, இந்த ஜனத்தை ஆண்டவருக்கு முன்பாக வழி நடத்துவது எப்படி என்கிற ஒரு திகைப்பினாலே அவர் பயந்து நின்ற போதுதான் ஆண்டுடைய வார்த்தை இவரை தைரியப்படுத்தினது. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஒரு சில பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது, தகுதியற்ற நிலையிலே நாம நிற்கும் போது, ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை நான் எப்படி சமாளித்துக் கொள்ளுவேன், இவ்வளோ பெரிய காரியத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி திகைத்து போகாதிருங்கள், பயந்து போகாதிருங்கள். பலம் கொண்டு திட மனதா இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கலக்கத்தின் விளைவாக என்ன நடக்குது? நாம் அந்த இருதயத்தில் அதை வச்சு யோசித்து யோசித்து பயங்கர கலக்கம் நம்மை பிடிக்கும் போது, யோபு 15:12 சொல்லுகிறது போல வாசிப்போம். உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள் நெறித்து பார்க்கிறதென்ன? அநேக நேரங்களில் யாரோ ஒருவரை நெறித்து பார்க்கிறது போல நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். இருதயத்து நினைவுகள் வேறு எங்கோ இருக்கும். என்ன சிஸ்டர், என்ன பிரதர்னு நம்ம பார்த்து கேட்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பதில் சொல்லுகிறதற்கு வாயில வார்த்தைகளே வராது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே கடந்து போய் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் கொண்டிருக்கிறதா? ஏதோ யோசனைகளிலே நீங்கள் திகைத்து போனவர்களாக, பயந்து போனவர்களாக, மனுஷனுடைய நிந்தனையான பேச்சு என்னுடைய காதுகளால் கேட்க முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திரிய விடாதிருங்கள், அலைய விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நீதியை அறிந்த பிள்ளைகளே, நீங்கள் இந்த இடத்திலே உங்களுடைய கண்கள் நெறித்து பார்க்க யாரை மாத்திரம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இதே நம்ம ஆதார வசனம் வாசித்தோமே, ஏசாயா 51 சொல்லப்பட்டிருக்கு. கடைசி வார்த்தை, அவரையே நோக்கி பாருங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய கண்கள் எங்கே நிறைத்து பார்த்து கொண்டிருக்கிறது? இப்பொழுது உங்களுடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? எந்த இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி உங்களுடைய இருதயம் எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? அவரையே நோக்கி பார்ப்பீர்களாக. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லுவோமா? ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலக பெருக்கையில் நீரோ அடைகிறீர். சொல்லுவோமா? உலக பெருக்கையில், உலக பெருக்கையில் நீரோ அடைகிறீர்.
பாடுகளை அனுபவித்த தாவீது சொல்லும்போது அவர் சொல்லுவார், நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும். சங்கீதம் 42:9 வாசிப்போம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். யாரை நோக்கி பார்த்துவிட்டு சொல்லுகிறேன்? என்னுடைய கண்மலை ஆகிய இயேசுவை நோக்கி பார்த்துவிட்டு. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்து சொல்லுவீர்களா, ஆண்டவரே நான் ஏன்பா துக்கத்தோடு இருக்கணும், இனி நான் துக்கத்தோடு கூட இருக்க போகிறதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் எதற்கும் பின்னாலே திரிய நான் விடுகிறதில்லை. என் ஆண்டவரை மாத்திரம் என்னுடைய கண்கள் நோக்கி பார்க்கும். அப்படியானால் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கண்கள் என்ன செய்யுமாம்? ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. ஆண்டவரே நோக்கி இருக்கிற கண்கள் என்ன செய்யும்? அவரே நம்பி இருக்கும். ஹல்லேலூயா. வாசிப்போம் ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். சமாதான குறைச்சலோடு கூட இருதயம் திரிய விட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே பூரண சமாதானம் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்றால் அவரையே நம்பி இருப்பேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை நம்பி அல்ல, மனுஷர்களை நம்பி அல்ல, எதிர்பார்ப்புகளை நம்பி அல்ல, என் இயேசுவையே நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? என் இயேசுவையே நம்பி இருப்பேன். சங்கீதம் 125:1 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் இருப்பார்கள், சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். இன்னைக்கு நீங்க சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தானா? பர்வதம் என்பது மலை பிரதேசம். இந்த மலை பிரதேசம் பல்வேறு கால கட்டாயத்திற்கு ஏற்றபடி அங்கே சீசன்ஸ் மாறிட்டே இருக்கும். வேக வேகமாக அந்த இடத்துல காற்று என்றால் அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். புயல் என்றால் அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகமான விளைவுகளை சந்திக்கிறது மலை பிரதேசம். ஹல்லேலூயா. அதிகமான விளைவுகளை, அதிகமான அழிவுகளை மலை பிரதேசம் சந்திக்கிறது. ஆனாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்திலே அசையாமல் உறுதியாய் இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சீயோன் பர்வதத்திலே நாட்டப்பட்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் அசையாமல் கர்த்தரை நோக்கி கொண்டு இருப்பேன் என்று சொல்லுகிறதற்கு ஆயத்தம் தானா? ஹல்லேலூயா. சில நேரங்களில் சூழ்நிலையை பார்க்கும்போது ஏசப்பா கூட இருக்கிறதையே நம்ம மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. அப்படி சம்பவங்களை நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. நாம் வாசிப்போம். மத்தேயு 14:26 ஆண்டவராகிய இயேசு இந்த சீஷர்கள் கஷ்டப்படுறத பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம அவங்கள காப்பாத்துறதுக்காக வர்றாரு. கடல்ல நடந்து வராரு. அவர் கடலின் மேல் நடந்து வருகிறதை பார்த்து சீஷர்கள் பயங்கரமான பயத்துல இருக்காங்க இல்லையா? அந்த பயத்தின் கலக்கத்துல ஐயோ ஆவேசம், ஐயோ ஆவேசம் என்று சொல்லி கதறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போதான் ஆண்டவரை பார்த்துட்டு வராங்க. அதே ஆண்டவர் தான் முன்னால நடந்து வராரு. ஆனா பயத்தினால, கலக்கத்தினால இருதயம் இருள் அடைந்த உடனே ஏசப்பாவையே அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏசப்பா தான் முன்னால நடந்து வராங்க கடல் மேல. ஐயோ ஆவேசம் வருது, ஐயோ எங்களை காப்பாத்துங்க என்று சொல்லி அலற தொடங்கினார்கள். வாசிப்போம் மத்தேயு 14:26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்தே பயந்தார்கள். லூக்கா 10:41 மற்றொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஏசப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் ஏசப்பா இருக்கும் போது தான் கவலைப்பட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய வீட்டில் ஏசப்பா இருக்காங்கன்ற உறுதி இருக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காண்பீங்களேன். ஹல்லேலூயா. அப்போ எதுக்காக அழுகிறீங்க? எதுக்காக கலங்குறீங்க? எதுக்காக சூழ்நிலையை பார்த்து பயப்படுறீங்க? கூட யார் இருக்கா? சொல்லுங்களேன். என் இயேசு என்னோடு கூட இருக்கும்போது இந்த மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து நான் என்ன செய்ய தேவையில்லை? சொல்லுங்களேன். நான் கலங்க வேண்டிய தேவையில்லை. நல்ல பங்காக இயேசுவை நான் பிடித்து கொண்டு நின்றால் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய இருதயத்தை அலைய விடாதிருங்கள். நம்மோடு கூட ஒரு பெரியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில் ஒண்ணுமே நடந்துடுறது இல்லை. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும், இருதயத்துல போர் வந்தாலும் யாருக்கு அது தெரியுது சொல்லுங்களேன்? என் ஏசப்பா என் கூட இருக்காங்க, அவருக்கு தெரியுது. என் வீட்டில் மட்டும் இல்லை, என் இருதயத்தில் ஏசப்பா இருக்காங்க, அவருக்கு தெரியாமல் எதுவுமே எனக்கு நடக்கலை. ஆனால் நம்ம சில நேரங்கள் அவர் இருக்கிறதையே நம்ம பயன்படுத்துகிறது இல்லை, அவரை யூஸ் பண்ணாமல் அவருக்கு வேலை கொடுக்காமல் வைத்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருதயத்தை கலங்க விடாதிருங்கள். ஹல்லேலூயா. கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இந்த கலக்கம் எதனால் ஏற்படுகிறது? நம்முடைய ஆதார வசனத்தில் நம்ம வாசித்தது போல ஏசாயா 51:7 சொல்லுகிறது, மனுஷரின் நிந்தனையான பேச்சு, அவர்களுடைய தூஷணமான வார்த்தைகள். காது கேட்பதனால தான் கலக்கம் ஏற்படுது. காது சொல்லுங்களேன், கேட்பதனால தான் கலக்கம் ஏற்படுது. காது கேட்பதனால சில நேரங்களில் நம்முடைய இருதயம் கலங்கி போகிறது. 1 சாமுவேல் 17:10-11 ஆகிய வசனங்களில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடிகிறது. சவுல் தன்னுடைய இருதயத்திலே கலங்க தொடங்கினார். ஏன்? அவருடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்குது, ஒரு பயங்கரமான சத்தம். வீரியத்தோடு நின்று ஆண்டவரை நிந்தித்து கொண்டிருக்கிற ஒருவனுடைய சத்தம். அவன் ஒருவனாய் தான் இருக்கிறான், ஆனால் அவனுடைய சத்தம் இவரை கலங்க பண்ணினது. ஹல்லேலூயா. இவர் மகா பெரிய ராஜா, சூழ ஜனங்கள் எல்லாரும் இவருடைய ஜனங்கள் தான் இருக்கிறாங்க, இவருடைய பலசாலிகள் எல்லாம் கூட இருக்காங்க, வீரர்கள் எல்லாரும் கூட இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் அங்கே நின்று இந்த ராஜாவுடைய இருதயத்தை கலங்க பண்ணினான். ஏன்? அவனுடைய வாயிலிருந்து வந்த தூஷணமான வார்த்தைகள். வாசிப்போம் 1 சாமுவேல் 17:10-11. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவன் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கலங்கி மிகவும் பயப்படுகிறார்கள். தினம் வந்து நிற்கிறான். தினமும் இந்த ஜனங்களுக்கு முன்னால ஆஜராயிடுறான். கரெக்டா வந்து நின்றுடுறான். நின்றுட்டு ஆண்டவரை நிந்தி பேசுகிறான். இந்த ஜனங்களை இகழ்ந்து பேசுகிறான், ராஜாவை இகழ்ந்து பேசுகிறான். அந்த நேரத்தில் இவங்களால எதிர்த்து நிற்கிறதற்கு இவங்களுக்கு பலன் இருந்த போதும் இவங்க எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா இருதயம் கலங்கி போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காது கேட்பதனால சில நேரங்கள் நம்முடைய இருதயம் கலங்கி போகிறது. வேதத்திலே நாம் வாசித்தோமே ஆனால் சங்கீதம் 42:10 சொல்லுகிறது, என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. எலும்புகளுக்குள்ள குத்துறது போல நிந்தனையான வார்த்தைகள். அதை கேட்கவே முடியல, என்ன செய்வதென்று செய்ய தெரியல. அன்னாள் சொல்லும்போது, அன்னாளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 1:6-7 ஆகிய வசனங்கள்ல இவள் அதிகமாய் கலங்கி போனதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இவளை ஒருத்தி மனமடி வாக்குவாளாம். அவள் யார்? வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தி. ஹல்லேலூயா. இவளுடைய சக்களத்தி, வீட்டிலேயே இருக்கிற இவளோடு கூட இருக்கக்கூடிய ஒருத்தி இவளை மனமடி வாக்குவாள். ஹல்லேலூயா. ஆகவே அந்த நிந்தனையை இவளால் பொறுத்து கொள்ளவே முடியல. ஒருவேளை உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் உங்களை குத்தி குத்தி காட்டிட்டு இருக்காங்களா? இல்லை உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே யாரோ ஒருத்தர் நீங்கள் செய்யாத ஒரு காரியத்திற்காக உங்களை குத்தி குத்தி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா? அவங்க உங்களுடைய சக விசுவாசியாக இருப்பாங்க, உங்களுடைய பிரேயர் பார்ட்னராக இருப்பாங்க, உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் அவங்களிடத்துல சொல்லி இருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்களுடைய இருதயம் கலங்குகிற நிந்தனையான பேச்சுக்களை நீங்கள் அவங்களிடத்துலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நான் யாரை பார்த்துருக்கேன்? கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தரேனுடைய நம்பிக்கை என்று சொல்லுங்க. ஆண்டவரேனுடைய நம்பிக்கை. காது கேட்பதனால கலக்கம் ஏற்படுகிறது. அடுத்ததாக கண் காண்பதனாலேயும் கலக்கம் ஏற்படுது.
கண் காண்பதனால கலக்கம் ஏற்படுது. எப்படி ஏற்படுது? நம்ம வேதத்தில் வாசித்தோமே, ஆனால் உபாகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு ஆலோசனை தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எவ்வளோ கொடுமையான கூட்டம் உங்களுக்கு முன்னால் நின்னாலும் பயப்படாதீங்க, அவங்கள பார்த்த உடனே பயந்துடாதீங்க, பயந்து திகைத்து போய்விடாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். வாசிப்போம் உபாகம் 20:3. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். பார்த்த உடனே பயந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஐயோ இது ரொம்ப கஷ்டம், ஐயோ இது என்னால் முடியாது என்று பார்த்த உடனேயே பயந்து துவழ்ந்து போறாதீங்க. உங்களுடைய கேப்பபிலிட்டியை வச்சு யோசிக்காதீங்க. உங்களுடைய கேப்பபிலிட்டி ரொம்ப ஹை. ஏன்னா உங்க கூட இருக்கிற ஆண்டவர் அவர் மிகப்பெரியவர். ஹல்லேலூயா. பார்த்த உடனே பயந்து விடாதிருங்கள். உங்களோடு கூட ஒருவர் வருகிறார், அவர் பெரியவர் என்று சொல்லி அதே அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம வாசிக்கிறோம், நான் உங்களோடு கூட வருகிறேன் என்று. ஹல்லேலூயா. வாசிப்போமா 21. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்த உடனே எதை பார்த்தும் பயந்துடாதீங்க. ஹல்லேலூயா. இருதயத்தை கலங்க விட்டுடாதீங்க. உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார், அவர் மிகப்பெரியவர். ஹல்லேலூயா. உங்களை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி வந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே அவங்களிடத்துல குதிரைகள் இருக்கும், அவங்களிடத்துல பெரிய ரதங்கள் இருக்கும், அவங்களிடத்துல வீரர்கள் இருப்பாங்க. ஆனா உன்னிலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி அப்படிதான் தன்னுடைய வேலைக்காரனை சொல்லி ஆறுதல் படுத்துகிறதை நாம வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல சீரியா ராஜா ஒரு பெரிய படையை அனுப்புகிறான். எதற்காக? இந்த எலிசா தீர்க்கதரிசியை கொல்ல வேண்டும் என்பதற்காக. இவங்க பெரிய படையா வந்து நிற்கிறாங்க. இவர் ஒரு மலையில தங்கி இருக்காரு. இந்த மலையில கூடாரத்திலிருந்து காலையில் அதிகாலையில் கேயாசி எழும்பி வெளியே வரார். வெளியே வந்த உடனே பார்த்தா ஒரு பெரிய படை நிற்குது. எதற்காக? இந்த வயசான தாத்தாவை கொலை பண்றதுக்காக. ஹல்லேலூயா. ஒரு பெரிய படை நிற்குது. பார்த்த உடனே பயந்துட்டாரு. ஹல்லேலூயா. தன்னோடு கூட ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து இவருக்கு ஞாபகமே இல்லை. இவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிற தீர்க்கதரிசியை கொண்டு செய்திருக்கிறார் என்பது அவருக்கு மறந்து போச்சு. பார்த்த உடனேயே பயம் பிடித்தது. ஓடிப்போய் எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லுகிறார். தீர்க்கதரிசிக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு இருதயத்தை கேளுங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா. துளி கூட அவர் பயப்படல. நீ பயப்படாது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபித்தார். ஆண்டவரே இவனுடைய கண்களை நீங்க திறங்கப்பா. ஹல்லேலூயா. அப்ப எவ்வளோ அசாத்தியமான தைரியம் அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்களேன். எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும். அவருக்கு ஒன்று தெரியுது, என்ன சூழல் அக்னிமயமான ரதங்கள் நிற்குதுன்னு அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று தான் ஆண்டவர் செய்யணும், இவருடைய கண்களை மட்டும் திறக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். ஆண்டவரே இவனுடைய கண்களை மாத்திரம் நீங்க திறந்துருங்க. ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டது. அக்னிமயமான ரதங்கள் சூழ நிற்கிறதை கண்டானா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அங்கே கொடுத்துருக்கிறத அவன் பார்த்தானா. உடனே ஆண்டவர் திரும்ப இந்த தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். ஆண்டவரே அங்கே நிற்கிறாங்களே அந்த ரதங்களோடு கூட வீரர்கள் நிற்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாருக்கும் கண்மயக்கத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவர் சொன்ன உடனே ஆண்டவர் செய்கிறாரு. ஹல்லேலூயா. கண்மயக்கம் உண்டாச்சுது. தீர்க்கதரிசியே அவங்கள நடத்திட்டு போனாரு. சமாரியா வரைக்கும் கொண்டு போய் விட்டாரு. அதுக்கப்புறமா கண் தெளிஞ்சு பார்க்குறாங்க. நின்ன இடம் வேற, இப்போ வந்திருக்கிற இடம் வேற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே சொல்கிறார் ராஜா, இஸ்ரவேல் ராஜா சொல்கிறார், ஒரே ஒரு கட்டளை கொடுங்க ஐயா, நான் இவங்களை எல்லாரையும் வெட்டி போட்டுடுறேன். நான் உனக்கு கட்டளை அப்படி கொடுக்கறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரல, எல்லாருக்கும் நல்லா விருந்து உண்ணவை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நல்லா விருந்து போடு. எல்லாருக்கும் விருந்து கொடுத்து அவங்க மனதார சாப்பிட்டு திருப்தி அடைந்து பகையை மறந்துட்டு போயிட்டாங்களாம். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யவே இல்லையா?
வரவே இல்லையா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்கள் பார்க்கிற போது பயப்படாதிருங்க. பெருசா பார்க்குறீங்க, இது முடியாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் நம்மோடு ஒருவர் இருக்கிறார், அவர் மிகப்பெரியவர். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது எல்லாம் சேர்ந்து கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் சொல்லுமா, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொந்தமானாரே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொந்தமானாரே, சொந்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொந்தமானாரே, சொந்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொந்தமானாரே, மனுஷரால் கூடாதது தேவனால் ஆமென், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, என்னால் கூடாதது தேவனால் கூடுமே, என்னால் கூடாதது தேவனால் கூடும் சொல்லு, என்னால் கூடாதது தேவனால் கூடுமே, என்னால் கூடாதது தேவனால் கூடுமே, என்னால் கூடாதது தேவனால் கூடுமே, என்னால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை ஆமென், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த எலிசாவை போல நாமும் மாறுகிறதற்கு நம்முடைய வசனம் நமக்கு சொல்லி தருகிறது, நீங்கள் நீதியை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், வேதத்தை ஆராய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வாசிப்போம் ஆதார வசனத்தை, ஏசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. போதும். என்ன சொல்லி அழைக்கிறார்? நீதியை அறிந்தவர்களே. நீதியை அறிந்தவர்கள் என்பதற்கு ஆதாரம் என்ன? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நான் நீதியை அறிந்தவன் தானா? நீதியை அறிந்தவர்களா இருந்தா அவங்களுடைய நீதியை அவங்க பரம்ப செய்வாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய நீதியை அவங்களே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அதை பரப்புகிறவர்களாக இருப்பார்கள். அதை தான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி காண்பிக்கிறது. உபாகம் 6:7 அவங்க என்ன செய்வாங்களாம்? அந்த நீதியை தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாக இருப்பாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போமா உபாகம் 6:7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஹல்லேலூயா. என்ன பண்ணணுமா? வீட்டுல பிள்ளைகளோடு கூட நாம் நீதியை அறிந்திருக்கிறவர்கள் என்பதை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டுமாம், பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறதோடு மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்திருக்கும் போதும், நிற்கும் போதும், நடக்கும் போதும், தூங்கும் போதும், எல்லா நேரத்திலையும் அந்த நீதியை குறித்து பேசுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் நீதியை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம செய்கிறோமா? நம்ம செய்கிறோமா? அப்படி செய்கிறவர்களுக்கு பயங்கிறதே இருதயத்தில் வராது. ஹல்லேலூயா. கலக்கங்கிறதே இருதயத்தில் வராது. ஏன்னா நம்முடைய பேச்செல்லாம் இயேசுவாக இருக்கும், நம்முடைய நடத்தையில் எல்லாவற்றிலையும் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை பரப்புகிறவர்களாக, நீதியை போதிக்கிறவர்களாக ஆண்டவரே என்னை நீங்க உருவாக்குங்கப்பா. என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. இதை சொல்லும்போது கொஞ்சம் பயமா இருக்குல்ல? நீ என்னுடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களை. எத்தனை பேர் வேத வசனங்களை இருதயத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. பதிப்பது என்பது என்னன்னா, அப்படியே ஆணி வச்சு அடிக்கிறது போல தான் பதிக்கிறது. எத்தனை பேர் பதிச்சு வச்சிருக்கோம் நம்ம இருதயத்தில் வேதத்தை?
நம்முடைய இருதயத்துல வேதத்தை பதித்து வைத்திருக்கிறோமா? அப்படி ஆண்டவர் இன்னைக்கு நம்மை அறிமுகம் வைத்து கூப்பிடுகிறார். என் ஜனமே என்று அழைக்காதபடி என் வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற ஜனங்களே என்று அழைக்கிறார். அதற்கு நான் தகுதிதானா? ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பேர் எஸ்ரா. இந்த எஸ்ராவை குறித்து அவரை உத்தம வேத பாரகன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படி ஒரு பேரை தரட்டும். உத்தம வேத பாரகன். உத்தமத்தில் வேதத்தை அதிகமாய் படித்தவர், தன்னுடைய உத்தமத்திலே நின்றவர், அப்படி அழைக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படி அழைக்கிறது நம்முடைய ஆசையாக மாறட்டும். ஹல்லேலூயா. உத்தம வேத பாரகர்களாய் ஆண்டவர் நம்மை உருவாக்கட்டும். எஸ்ரா 7:10 சொல்லுகிறார், அவர் என்ன செய்வாரா? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தாராம். யாரு? இந்த எஸ்ரா. ஆகவேதான் அவர் உத்தம வேத பாரகன். இன்னைக்கு நாம உத்தம வேத பாரகனாய் இருக்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய இருதயத்தை அதற்கென்று நான் பக்குவப்படுத்தி கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வாட்டி சொல்லலாமா? நீதியை அறிந்த நான். சொல்லுங்களேன். நீதியை அறிந்த நான், வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற நான். சொல்லுவோமா? வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற நான் மனுஷனுடைய நிந்தனையான பேச்சுக்கும் அவர்களுடைய தூஷணையான பேச்சுக்கும் என்னுடைய இருதயத்தை கலங்க விட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகள் ஆணியிலே பதித்தது போல ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய இருதயம் எங்கோ எங்களை கொண்டு செல்லாதபடிக்கு, எதையோ நிறைத்து பார்க்காதபடிக்கு என் ஆண்டவரையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுடைய இருதயத்திலே தீர்மானம் எடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏசப்பாங்க